வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்வீட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான ஸ்வீட் ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயும் சர்க்கரையும் இருந்தாலே போதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணுறேன். இது 3 பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். இதை உடச்சி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீக்கிட்டு இந்த ஒயிட்டாக இருக்க பீஸை மட்டும் எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவுனிங்கன்னா பரவாயில்ல, துருவுனிங்கன்னா அந்த பிளாக் எல்லாமும் சேர்ந்து ப்ரௌன் எல்லாம் சேர்ந்து வரும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ஒரு குறைனிட்டு நீங்கள் எப்படி துருவுனா எப்படி அரைக்க வருமோ அந்த மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்போ தாங்க உங்களுக்கு இந்த தேங்காய் வறுக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாத தேங்காய் வந்து நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்காக நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய்யில் இப்போ நம்ம அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த தேங்காவை வந்து இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நல்லா உதிரியாக ஆகிடுங்க. குயிக்காக செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நீங்கள் இதை வந்து தேங்காவை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப நாள் சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் இதை வந்து ஏதாவது பொரியலுக்கோ கிரேவிக்கோ இல்லை எதுக்காவது நம்ம தேங்காய் வேணும் ஸ்டஃபிங்க்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா இந்த நெய்யில் கொஞ்சமாக வறுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பால் ஆட் பண்ண போகிறேங்க. ஒரு கப் அளவுக்கு திக்கான பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்குங்க. பட் இது ஃபுல்லாக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். காசி ஆற வச்ச பாலுங்க, நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கிட்டு இதில் இந்த தேங்காய் வறுத்தோம் இல்லைங்களா, அதிலே போட்டு இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போல்லாம் வந்து வெடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பபிள்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் வேணும்னா ஏதாவது வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி தொலைவி விட்டுட்டே இருங்க. இது ஃபுல்லாக நல்லா திக்காக ஆகிடுங்க. அப்பப்போ இதை கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ இது பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பால் ஃபுல்லாகவே நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி திக்காயிட்ட பிறகு சர்க்கரையை 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் ஃப்ளேவருக்கு வந்து வேறு ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸோ இல்லை வேறு ஃப்ளேவர்ஸ் என்ன வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லாவே இப்போ சுண்ட ஆரம்பிக்கணும். நல்லா வந்து பால்கோவா மாதிரி ஆகுங்க. நல்லா அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இதை பாருங்கள், எல்லாமே பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வர வச்சிங்கன்னா அதாவது அந்த கேக் கட் பண்ணுற மாதிரி வரும் ப்ரொசீஜர். அதில் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கெட்டியாக கிடைக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாகவே அதில் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். நல்லா ஆட் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து மேலே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கலக்கும் போதே, அதாவது ஃபுல்லாக பால்கோவா டைப் வருது இல்லைங்களா, அப்பயே கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆஃப் வந்து நான் ப்ளெயினாக வச்சுருக்கேன். ஒரு ஆஃபில் மட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்தெந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வறுத்தாப்பில் கூட ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை போட்ட பிறகு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து அதில் அமிங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக வேணும், அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிளாக வேணும், எப்படி வேணுமோ டைமண்ட் வேணும் அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்தேன். சூப்பராக இருந்ததுங்க. வெறும் பாலும் தேங்காயும் வச்சு தான் இதை வந்து நீங்கள் அதாவது ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட சூப்பராகவும் இருந்தது. பட் இது வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியல. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தான் வைக்க முடியுது. இதை வந்து நீங்கள் ரவுண்டாக கூட பால் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். பாருங்கள், தேங்காய் பர்ஃபி டைப்பான, பட் இது வந்து பாலில் செஞ்சதுனால இது ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.